மடிப்பாக்கத்துல என்ன நிறைய பேரு மிஸ்டு கால் கொலம்பஸ் தான் கூப்பிடுவாங்க. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லடா? இதுல என்ன வெக்கம்? இதெல்லாம் திறமை, டேலண்ட், இன்ஃபேக்ட் புத்திசாலித்தனம். அது ஒரு இன்டெலிஜென்ட்டா இன்சல்ட் பண்ணாதீங்க. உடலங்க சும்மா திட்டாதீங்க. நானே அமௌண்ட பறி கொடுத்த அதிர்ச்சியில இருக்கேன். அத நினைச்சாலே அழுகையா வருது தெரியுமா? ஐயோ பாவமே. ஆமா, உனக்கு எவ்வளவு அமௌண்ட் போச்சு? பெரிய அமௌண்டாடா? ஆமா, வெரி பிக் அமௌண்ட். 30,000. 30,000 ரூபாயா? இல்ல 30,000 பைசா. பரதேசி பயலே. வெறும் 300 ரூபான்னு சொல்ல வேண்டியதானடா? அது என்னடா 30,000 பைசா? அது பைசால சொன்னா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா தெரியுமே. சிம்பத்தியும் பெருசா இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன். மண்ணாங்கட்டு மண்டையில ஏதாவது தூக்கி போட்டு பொளந்துருவேன். அந்த திருடி பணத்தை பறிச்சு என் நெஞ்சில அடிச்சிட்டா. நீங்க என் தலையில அடிங்க, ஒரே அடியா கொன்னுடுங்க. இந்த கொலம்பஸ் உயிரோட வந்து என்ன பிரயோஜனம்? ஏய், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுகுற? இன்னும் என்ன நடக்கணும்? பணத்தை பறி கொடுத்தவன் ஓன்னு அழாம சிரிப்பானா? ஏண்டா இப்படி நீ? இப்ப அந்த ரெண்டுமே கையில இல்ல. இந்த ரெண்டு வித்தியாசத்தை தவிர மத்தபடி வேற எந்த வித்தியாசமும் இல்ல. அச்சாசல் இவ்வளவுதான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஏய், மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துரு. திருடின பணத்தை திருப்பி கொடுத்துரு. ஆட்டைய போட்ட பணத்தை அப்படியே கொடுத்துரு. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் ரொம்ப கெட்டவன், அதுவும் கேடு கெட்டவன். நான் ரொம்ப மோசமானவன், அதுவும் மோசமானவங்களே ரொம்ப முக்கியமானவன். நாசமானவன், நாசம் பண்றவன். எதுக்குடா மண்டையில அடிப்பட்ட மாதிரி இப்படி லென்த்தா பண்ற? சொல்லு. எது புலம்புறனா? நான் புலம்புறது இருக்கட்டும். நான் எவ்வளவு டெரரானவன் அவளுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. நீ எச்சரிக்கல, பணம் நச்சரிக்கிற. ஏய், என்ன கவுண்டர் டயலாக் போடுறியா? சிங்கத்தோட குகையில வந்து சிங்கத்தோட பிடாரியில சீப்பு வச்சு சீவா பாக்குறியா? அது நடக்காது. யாருக்கிட்ட? ஏய், என்ன லுக் அது? தப்பு தப்பா பாக்குற? ஏய், இதான் குகை. இங்க நான் தான் சிங்கம். மரியாதையா பிக் பாக்கெட் அடிச்ச பணத்தை கொடுத்துரு. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். யார பார்த்து பிட் பாக்கெட்ன்ற? கொஞ்சம் நவருமா? யார பார்த்து பிட் பாக்கெட்ன்ற? மவனே, யார பார்த்து பிட் பாக்கெட்? ஐயோ, அந்த திருட்டு கழுத நம்மளையே பிளாக்மெயில் பண்ணிட்டு நம்ம வீட்லயே இருந்துகிட்டு ஊரெல்லாம் திருடுறா. பத்தாததுக்கு அந்த லூசு பையன் கொலம்பஸ் பர்சிய அடிச்சிட்டு அவனையும் அடிச்சு துரத்திட்டா. ஐயோ, அவன் ஒரு கிராக் பாட்டாச்சே. இத லேஸ்ல விட மாட்டானே. லூசு திறமை ஏதாவது ஒண்ணு பண்ணுவானே. ஐயோ, என்ன பண்ண போறானோ? ஓங்குக ஓங்குக உண்ணாவிரதம் ஓங்குக. ஓங்குக ஓங்குக உண்ணாவிரதம் ஓங்குக. ஓங்குக ஓங்குக உண்ணாவிரதம் ஓங்குக. உண்ணாவிரதமா? உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிட்டானா? ஓங்குக ஓங்குக உண்ணாவிரதம் ஓங்குக. டேய், டேய் கொலம்பஸ், என்னடா இது கோமாளித்தனம்? கோமாளித்தனமா? புத்திசாலித்தனம். ஆமா, இப்ப எதுக்குடா சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க? உங்க வீட்ல இருக்கிறாளே அந்த பிக் பாக்கெட் காரி. டேய் லூசாடா நீ. ஏற்கனவே பிக் பாக்கெட் காரின்னு சொல்றதுக்கு தானே உன்னை அடிச்சு துரத்துனா. இப்ப மறுபடியும் அவளை பிக் பாக்கெட் காரின்னு சொல்ற? டேய், அவ காதுல விழுந்துச்சு, உன்னை உலுக்கு உயிரை எடுத்துருவா. அவ என்ன பண்ணாலும் சரி, ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி சொல்லுவேன். அவ ஒரு பிக் பாக்கெட் காரி, பிக் பாக்கெட் காரி, பிக் பாக்கெட் காரி. பிக் பாக்கெட் காரி அவ. அது வந்து அவ என் ஒண்ணு விட்டு அண்ணன். உங்களுக்கு ஏது ஒண்ணு விட்டு அண்ணன்? சொல்லுங்க. அது தூரத்து சொந்தம். அது என் ஒண்ணு விட்ட அண்ணன் வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல. இல்லடா, ஐயோ இல்லடா, போட்டனா ஹோட்டல் வச்சிருக்காரா. அவருக்கு இவ ஒரே ஒரு பொண்ணுடா. இவ எதுக்குடா பிக் பாக்கெட் எல்லாம் அடிக்கணும்? நீ வேற யாரையோ பாத்துட்டு இவதான் சொல்றடா. நோ 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 நோ, நெவர். என் முட்டை கண்ணால முழுசா பார்த்ததுனால தான் சொல்றேன்.
விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க ஒண்ணு விட்ட அண்ணனோட ஒரே பொண்ணான உங்க வீட்டுல தங்கியிருக்காளே இவதான் பிக் பாக்கெட் காரி. இத பாருங்க, அவ என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்ச அமௌண்ட ரிட்டர்ன் பண்ற வரைக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன் நானு. அப்போ உனக்கு சாவு உன் கையால தான். பாரு. என்ன சொன்னீங்க? உன் சாவு உன் கையில தான் சொன்னேன். போதுமா? இது என்னடா அது? பெட்ரோலா? பெட்ரோல் விலை அதிகம்னு மண்ணெண்ணெய் லோக்கல்ல மண்ணெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். இது எதுக்குடா? கொளுத்திட்டு சாகிறதுக்கு. லூசாடா நீ? கொளுத்திட்டு சாக போறியா? அதான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறல. இதுல சாகாம அப்புறம் இதுல ஏன்டா சாக போற? இதுக்கு அடுத்த லெவல் அது. புரியுதா? இதுக்கு பேரு தீ குளிக்கிறது. உண்ணாவிரதத்தோட அடுத்த படிதான் இது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்த படியா? அவ வந்த செருப்படிதான் உனக்கு ஞாபகம். ஏய், ஆமா இங்க என்ன நடக்குது? சாகும் வரை உண்ணாவிரதம்னு போஸ்டர் எல்லாம். அது வேற ஒண்ணு இல்லம்மா. இந்த ஏரியால ஒரே கொசு தலை. அப்புறம் குழாயில தண்ணி வரல. அதெல்லாம் கட்டிச்சு கொலம்பஸ் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறான். கொசு தலைனா எதனா ஆயின்மெண்ட் தடவிட்டு போக வேண்டியதானே? இல்ல கொசு கடிச்சு சாக வேண்டியதானே? டெங்கு வந்து இதெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா? அது ஐயோ இங்க பாருமா, கொசு மட்டும் இங்க பிரச்சனை இல்லம்மா. குழாயில கூட தண்ணி வரல, அதுக்காக தான் உண்ணாவிரதம். ஐயோ, குழாயில தண்ணி வரலன்னா கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் போர்டு வைக்கணும். இங்க வீடு மாடி வச்சு என்னத்த சாதிக்க போறாங்க? ஹலோ, இங்க பாருங்க, இவங்க சொல்றது எதுவும் உண்மை இல்ல. உண்மை என்னன்னு நான் சொல்றேன். இத பார், நீ என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சே பணம், அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம என்ன போட்டு மொரட்டி அடிச்சியே, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இந்த ரெண்டும் நடக்கிற வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கலாம் போறேன். அப்படியா? சொல்றத கேட்க மாட்டேன். சரி, இதானே கேன்ல? யாருக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன். இது தீ குளிக்கிறதுக்காக மண்ணெண்ணெய், பக்கத்துல வெத்தி பெட்டி. ஓஹோ, நீயே ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற. நானே ஊத்தி இன்னைக்கு பத்த வச்சறேன்டா. வீடு தேடி வந்து கேக்குறது என்ன பழக்கம்? மவனே அப்படியே ஓடி போயிரு. கரெக்ட் தான். சாந்தம்மா, சாந்தம். ஐயோ மா 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 பசிக்குதுமா, சீக்கிரம் டிஃபன் எடுத்து வை. என்னம்மா 16 வயதுல கமலாசமா நடந்துற? ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு பாட்டு சேர்ந்து பாட வேண்டியதானே? ஏண்டா நீ நக்கல் பண்ண மாட்டே? என்ன உன் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போறேன் டாடா காமிச்சு போயிட்டா. நீ அவ பின்னாடியே உன் அருமை மாமனார் வீட்டுக்கு போயிருக்கணும். என்னால அது முடியாது. அங்க ஒரு நாள் கூட தங்கறதுக்கு எனக்கு யோகிதை இல்ல. என்ன வச்சு பாக்க அவங்களுக்கு வக்கு இல்ல. இங்கேதான் இருப்பேன்னா எனக்கும் சேர்த்து ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வாடான்னு நான் சொல்லாம வாய்க்கு ருசியா சொரா புட்டும் கொழா புட்டும் சமைச்சு போடுறேன்ல, அத திங்கிற வாய் கொழுப்புடா உனக்கு. இருமா ஏமா அப்படி சீரியஸா எடுத்துக்கிற? ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, என்னாச்சு கால்ல? ஐயோ டேய், காலையில நான் குளிக்கும் போது ஒரு சோப்பு கீழே விழுந்துட்டா. அந்த சோப்பு மேல தெரியாதனமா நான் காலை வச்சுட்டேன். அவ்வளவுதான். அந்த சோப்பு அப்படியே வழுக்கி விட்டு காலு செவுத்துல இடிச்சு அடிபட்டுடுச்சு. சப்பா, அதுல இருந்து கால் வலி தாங்க முடியல. இப்படி கூட ஒரு அடி எடுத்து வைக்க முடியலடா. இருந்தாலும் நீ எம்மா 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 எம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது ஆத்தா நான் சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு எழுந்து வந்தேன். சரி, நீ ஏமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நீ போய் ரெஸ்ட் எடு, நானே போட்டு சாப்பிடுறேன். ஐயோ நல்லா இருக்கே. நான் ஒருத்திய குத்துமல மாதிரி இருக்கேன். நீங்களே பரிமாறி சாப்பிட விட்டுருவேனா? நீயே போட்டு சாப்பிட்டுக்கிறேங்கறியா? அத்தைக்கு ரொம்ப தான் குறும்பு. அத்தையா? எங்க அப்பா உங்களுக்கு அண்ணனா, நீங்க எங்க அப்பாவோட தங்கச்சினா நீங்க எனக்கு அத்தை தானே? அண்ணனா? அத்தானுக்கு நான் தான் பரிமாறுவேன். அத்தானா? என்னங்க அத்தை, எதை சொன்னாலும் அதிர்ச்சி பைத்தியம் மாதிரி ஷாக் ஆகுறீங்க? ஏய், நான் பைத்தியம் இல்லடி. நீ என்ன விட்டா பைத்தியம் ஆக்கிடுவ. அத்தை மறுபடியும் குறும்பு பண்றாங்க. அத்தை மக அத்தான் தானே? அத்தானுக்கு நானே பரிமாறுறேன்.
அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பையனுக்கு நானே பரிமாறிக்கிறேன். இல்ல அத்தானுக்கு நான் தான் பரிமாறுவேன். ஏய், என் பையனுக்கு நான் தான் பரிமாறுவேன். மா கால் சொல்லு கூட நீ ஏமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? சித்ராவே பரிமாறு. அப்படி சொல்லுங்க அத்தா. ஐயோ, போடு 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 போடு. இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. வடை மொறு மொறு நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அது ரெண்டு வச்சுக்கோங்க அக்கா. பூரி புது புதுன்னு சாஃப்டா சூப்பரா இருக்கு. போடு போடு போடு. சாப்பிடுறதுக்கு சட்னி போடுங்க. சட்னியா? ஓகே. இது வேணும். சாப்பிடுங்க அக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இருண்டு சட்னி வச்சு சரி பரவாயில்ல. விட்டா ஊட்டி விட்டுருவா போல இருக்கே. ஐயோ, என்ன ஃபேன் போட்டு இப்படி சொட்டு சொட்டு வேகுது? சட்னி காரமாத்தா? ஒன்று முதல்ல இடத்த காலி பண்ண. ஒரேடியா கொஞ்சி கெஞ்சி திரு தட்டிலே போய் விழுந்துற போறேன். ஓடி. அத்தைக்கு ரொம்ப தான் சொத்தன அப்படியே மிதிச்சிருவேன். போடி. ஏய், அங்க என்னடா பார்வை? சாப்பிடு. இல்ல. ஓலேரா. சட்னி ஊத்தவா? இல்ல, நான் போடுறேன். நீ உட்காருமா. நான் உட்கார்லடா. வந்துற போறா. சாப்பிடுறியா? நீ சாப்பிடு. ஒரு ரூபாய் வாங்கிமா. வேணாம்டா, நீ சாப்பிடுடா. உனக்கு கால் தானே சரியில்லை, வாய் நல்லா இருக்குல்ல, வாங்கி. எல்லாமே நல்லா இருக்கு, நீ தின்னு. ஏய் ஏய் ஏய், இல்ல வாடிங்க. என்னடி என்னமோ தொங்க தொங்க தாலி கட்டிட்ட பொண்டாட்டி மாதிரி என் பையன் கிட்ட இதை சாப்பிடுங்க தான் அதை சாப்பிடுங்க தான் ஏன் நின்னு பரிமாறிட்டு இருக்க? பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடி வந்துச்சு? அவன் தாலி கட்ட பொண்டாட்டியே என் முன்னாடி தள்ளி நின்னுதான் பரிமாறுவா. நீ என்னடி க்ளோஸ்லயே போய் ஓசிக்கிட்டு இருக்கற? சரி, நான் தாலி கட்டாத பொண்டாட்டி தான் வெச்சுக்கோங்களேன். வழக்கு மாறு மிஞ்சிரும். இது தாலி கட்டாத பொண்டாட்டியா? என்னடி ரொம்ப ஓவரா தாளிக்கிற? ஏய், இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் எப்பவோ பாத்துட்டாடி இந்த பண்டு. அடியே, என்ன என் பையன் வாட்ட சட்டமா இருக்கானே லைன் போட பாக்குறியா? ஏன் அதுல என்ன தப்பு? அதுல என்ன தப்பா? வேணாண்டி, என் வயிற்றுல கொட்டிக்காத. அப்படிதான் கொட்டிக்குவேன். என்ன பண்ணுவியா? ஏய், என்னடி ஏத்து பேசிக்கிட்டே இருக்க? அப்படியே நாலு டேய், சரிடா பாத்துக்கோ. அத்தா அத்தா, என்ன போறவில்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? அது ஆந்திரே அஷ்டத்தை பிக் பண்ணோம். நீ ஷேரோட பிடிச்சு போயிரியா? ஏய், பாத்தியா என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாரு. என் புள்ள மூஞ்சில அடிச்ச மாதிரி மூக்க உடைச்சிட்டு போனான் பாரு. என் பையன்டி இந்த பண்டுவோட வளப்பு அப்படி. அப்படியா? போன பையன் திரும்பி வருவாரு பாரு. திரும்பி வருவானா? அதான் வந்துட்டாரு. டேய், என்னடா போனதை எதுக்குடா திரும்பி வந்த? ஒண்ணுலமா, நான் போகும்போது என் பர்ஸை எடுத்து போனேன். திடீர்னு எங்க போச்சு தெரியல, பர்ஸ் கீழே கீழே வந்துச்சா பார்க்க வந்தேன். ஐயோ, அந்த பர்ஸ்ல கிளைண்டோட அட்ரஸ்லாம் இருக்குமா, அது இல்லாம ஆபீஸ்க்கு போக முடியாது. என்ன பண்றது தெரியலையே. மேல இருந்து வரும்போது கொண்டு வந்தனால ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த பர்சன் பாருங்க. ஓ மை காட், இதேதான். ஓ, தேங்க் யூ தேங்க் யூ. ஆமா, இது எப்படி உன் கையில கிடைச்சது? நீங்க மறந்து வச்ச பொருள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதான என்னோட வேலை. ஓ, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச். நமக்குள்ள எதுக்கத்தான் தேங்க்ஸ். தேங்க் யூ. அப்புறம் நீங்க டிராப் பண்ண சொன்னல, வா நான் போவ விட்டு போறேன். வா, அது பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆன் தி வே இல்லனாலும் அவுட் ஆஃப் தி வே போகாம டிராப் பண்றேன். வா. அப்படின்றீங்களா? சரி சரி, வரேன் அத்தை. வா வா, வந்து ஏறு. பை. நடுவல் வரேன். டிராப் பண்ணு. பர்ஸ் எடுத்து கொடுத்தால, அது தேங்க்ஸ் வந்தா. நல்லா புடிச்சிருந்தது. ஐயோ, உள்ளே மோசம் போயிடுவேன் போல இருக்கு. ஐயோ.
என்னங்க அம்மா தாயே, அம்மா தாயே, சாப்பாடு ரெடியா? சி, கரும் கரும் என்னத்த பண்ணுவனும். ஐயோ முதலாளி, இப்படி சாப்பிடுற பழக்கத்தை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? என் பிரஸ்டேஜ் பாதிக்கப்படுது. முடியலடா, இத மாத்துறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா மாற மாட்டேங்குதே. என் ரத்தத்துல அப்படியே ஊறி போச்சுடா. ஆனா ஒண்ணு, என் ஆரம்ப கால வாழ்க்கை இப்படி பிச்சை எடுத்தா ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நீ. இந்த இருக்காளே, இவ என்னோட கோழி, அதாவது என் கூட சேர்ந்து பிச்சை எடுத்தவடா. இவளையே என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டானா பாரு. உங்க பெருமை கதையெல்லாம் விடுங்க. பொண்ணு காணாம போயிட்டா, அத மறந்துட்டீங்க. அவ காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? எங்க இருக்காளோ, என்ன பாடு பண்றாளோ? அவளை கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? யாருக்கு? எனக்கு அக்கறை இல்லையா? அப்படியே போட்டா பாரு. நம்ம பொண்ணை எவ்வளவு ஒருத்தி கடத்தி வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா, நான் 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன். அவளுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ வந்து பணத்தையும் வாங்க மாட்டேன்றா, நம்ம பொண்ணையும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றா. ரிலீஸ் பண்றதுக்கும் பொண்ணு நான் புது படமா? அப்படியே போட்டா பாரு. நான் தினமும் அவளுக்கு போன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ போனே எடுக்க மாட்டேன்றா, எடுத்தா பேசவும் மாட்டேன்றா. நான் வேற என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு அப்படியே விட்டுட்டா நம்ம பொண்ணோட கதி என்ன ஆகுறது? கவலைப்படாதடி, உனக்கு எனக்கும் பிறந்தது பொண்ணே இல்லடி. ஏன்டா இப்படி ஷாக் கொடுக்குற? அவ ஒரு அழகிய தேவதைன்னு சொல்ல வந்தம்மா. இந்த பாருடி, நம்ம பொண்ணு பிறந்த நேரம் தான் நமக்கு வசதி மேல வசதியா வந்துச்சு. அவ அதிர்ஷ்டக்காரிடி, அவளுக்கு எந்த ஆபத்துமே வராதுடி. முதலாளி, அப்படி நினைச்சு அசால்ட்டா இருந்துட கூடாது. எதுக்கும் போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட். போலீஸ் ஸ்டேஷனா? டேய், போலீஸுக்கும் எங்க பரம்பரைக்கும் ஆகவே ஆகாதுடா. இப்படிதான்டா எங்க தாத்தா வீட்டுல ஆட்ட காணுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா, அவன் மாட்டை நீ தான் திருட்டேன்னு தூக்கி உள்ள போட்டான்டா. இது கூட பரவாயில்ல, எங்க அப்பா எங்கேயுமே வேலை வெட்டிக்கு போகாம பஞ்சாயத்து வாசல்லே உட்காந்துட்டு இருப்பாரு. அடிக்க ஆள் இல்லைன்னு அவரை கூட்டிட்டு போய் பொலன்னு பொலந்து எடுத்துட்டானுங்கடா. நான் இப்படிதான் ஒரு நாள் சிவன் கோயில் வாசல்ல சிவனேன்னு உட்காந்துகிட்டு இருந்தேன். சிவன் சிலைய நீ தானே திருநேன்னு என்ன கூட்டிட்டு போயிட்டு கால்ல லாடம் கட்டி அமிச்சிட்டாங்கடா. என்னோட 3 தலைமுறைக்கு போலீஸ் ஸ்டேஷனே எங்களுக்கு ஒத்துக்காதுடா. அதனால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. அப்ப நம்ம பொண்ணை எப்படிதான் காப்பாத்துறது? இருடி, அதுக்குன்னு ஒரு நல்ல வழி பிறக்கண்டி. முதலாளி, ஒரு நல்ல வழி இருக்குது. என்ன வழி? நீங்க கொஞ்சம் வழி விடுங்க, நான் அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா, அக்கா ஒரு ஐடியா தரங்க. மடிப்பாக்கம் மாதவன்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கிறது. உங்க பொண்ணுன்னு சொல்ல வந்த முதலாளி. லூசு பயல, இதே என்ன முன்னாடியே சொல்லல? முதல்ல போன போடுறா. முதல்ல ரிங் போகுது. பேசுடா. நீ கொண்டு போய் விடாதீங்க, எதுவும் பிரச்சனை வராது. ஹலோ, ஓகே பாஸ், ஓகே ஓகே ஓகே. முதல்ல எவ்ரிதிங் ஓகே, பக்கா. அக்கா, பாஸ், வீடு பெருசா இருக்கு, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். ஏண்டா இந்த வீடு சுண்ணாம்படிக்க வந்திருக்க, பெருசா இருக்குன்னு சந்தோஷப்படுற? ஐயோ அது இல்ல பாஸ், தூரத்துல இருந்து பாக்கும்போது வீடு பெருசா இருந்தா உள்ள இருக்கிற பார்ட்டியும் பெரிய ஆளா தானே இருப்பான். எப்படியாவது அவங்க பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்து. காணாம போனது பொண்டாட்டி இல்லடா, பொண்ணு. அதான் பொண்டாட்டி காணாம போயிட்டா போய் தொலைட்டோம், சனியை ஒழிஞ்சதுன்னு தலைமுடிக்கிடுவாங்க. குழப்பத்து போய் எந்த புருஷனாவது டிடெக்டிவ கூப்பிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவானா? ஓகே,
காணாம போன அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்து பெரிய பில்லா போட்டு பேமெண்ட்ட வாங்கி 50-50 ஷேர் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவோம். 50-50 இல்ல ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் பாஸ். நீங்க போடுற மாதிரி போடுங்க, நான் நாய் மாதிரி கபால்னு கவிக்கிறேன். இதே காமிச்சிருவியே. ஓகே ஓகே வா வா வா. ஓகே. ஹலோ சார். வாங்க மிஸ்டர் மாதவன் சார். ஐ எம் மடிப்பாக்கம் மாதவன், டிடெக்டிவ் ஏஜென்ட். And you're Mr. ஐ ஆம் ஓகே. ஐ ஆம் ஓகே. என்ன ரெண்டு பேரும் ஓகே ஓகேன்றீங்க? சார் நான் ஓகேவோட அசிஸ்டன்ட்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க இன்டர்ஃபியர் ஆயிட்டீங்க. ரொம்ப இழுவியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணிடுறேன். மாதவன் சார், இவர் யாரு? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? ஐ அம் அசோசியேட் டிடெக்டிவ் ஆபீசர் கிரேட் கொலம்பஸ். சார் இவன் எடுபடி சார், கோவிலம்பாக்கம் கொலம்பஸ். ஆக்சுவலி நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், பாஸ் அது தமிழ்ல சொன்னாரு. இட்ஸ் ஓகே. ஆர் யூ ப்ரோசீட்? ஓகே சொல்லுங்க சார். என்னோட ஒரே பொண்ணு காணா போயிட்டா சார். ஐ சி. எந்த திருவிழா கூட்டு போனீங்க? திருவிழாவா? ஆமா, ஜெனரலா திருவிழால தானே காணாம போவாங்க. கொலம்பஸ் குழப்பம் பண்ணாத, அத நான் இருக்குல்ல. குழப்பம் பண்றதுக்கா பாஸ்? இல்ல உதைக்கிறதுக்கு.